வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு வெளிநாடு செல்ல தடை, மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு. எரிபொருள் குறித்து வெளியான தகவல், இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் சீர்குலைக்கப்படும் என்பது பொய், அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு. அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுகின்றது, அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் சீற்றம். தொடர்ந்து சேவைகள் இடைநிறுத்தம், சாரதிகளுக்கான பதவி வெற்றிடங்களே காரணம் என்கிறது தொடர்ந்து திணைக்களம். வனவளத்துறை திணைக்களத்திற்கு எதிராக விசாரணை வேண்டும், நாடாளுமன்றில் ஸ்ரீநாத் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மாத்தறை நீதிமன்றத்தால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பெலேன பகுதியிலுள்ள ஒரு உணவகத்திற்கு அருகில் முன்னதாக 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட 8 பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றத்தால் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தற்போது தலைமறைவாக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இதன்படி அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட 4 வீடுகள் நேற்று சோதனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் அந்த வீடுகள் எவற்றிலும் இருக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை திணைக்களத்தை காட்டிக் கொடுத்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவும், ஆனால் அவர் தற்போது தலைமறைவாகியுள்ளார் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். அவரை தேடி முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பான கோப்புகள் தம்மிடம் உள்ளதாகவும், இது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதிமன்றம் சுயாதீனமாக செயல்படுகின்றது எனவும், கடந்த காலங்களைப் போன்று எம்மால் செயல்பட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிலர் கடந்த நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்புரிமையினை பணத்திற்காக விற்பனை செய்துள்ளார்கள் எனவும், இது குறித்து ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமாரவை பார்த்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்தும் தெரியும் என குறிப்பிட்டதாகவும், கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து கொண்டு கல்லறிய வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் சட்டத்தரணிகள்தான் நீதித்துறையை சுயாதீனப்படுத்தினார்கள் எனவும், போராட்டத்தின் ஊடாக நீதித்துறை சுயாதீனப்படுத்தப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் நீதித்துறையை முழுமையாக மதிப்பதாகவும், சுயாதீனமாக செயல்படுவதற்கு இடமளித்துள்ளதாகவும், ஜனாதிபதி நீதித்துறையுடன் இணக்கமாகவே செயல்படுகின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போகலாம் என இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போகலாம் என இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. தமக்கு இடம்பெற்ற நியாயமற்ற நடவடிக்கையால் எரிபொருள் முன்பதிவுகளை நிறுத்த சங்கம் முடிவு செய்துள்ளது. அத்துடன் ஏற்கனவே நாம் கொள்வனவு செய்த எரிபொருளை முழுவதுமாக விற்பனை செய்வோம் எனவும், இன்று மட்டும் எரிபொருள் கிடைக்கும் எனவும் அந்த சங்கம்
தெரிவித்துள்ளது. அத்துடன் புதிய முன்பதிவுகளை மேற்கொள்ளாததால் திங்கட்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலை நிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட 3% சலுகையினை ரத்து செய்ததால் தமக்கு வேறு வழியில்லை எனவும் அந்த சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான ஒப்பந்தத்தை எவ்வித கலந்துரையாடலுமின்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென நிராகரித்துள்ளமையால் தற்போது பெரும் எரிபொருள் வரிசை உருவெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கையாலாகத்தனத்தாலும் நாட்டை ஆள முடியா நிர்வாக திறனின்மையாலும் ஏற்பட்ட நெருக்கடியே இதுவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருமளவிலான ஊழியர்கள் வேலையிழந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டிற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அழுத்தத்திற்கு உள்ளாவது ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ அல்ல எனவும் சாதாரண மக்களே இதற்கு முகம் கொடுக்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வுகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எரிபொருள் பிரச்சினையிலிருந்து அரசாங்கமோ ஜனாதிபதியோ தப்ப முடியாது எனவும் தப்பிக்கும் அரசியலையும் நழுவும் அரசியலையும் தவிர்க்குமாறும் பொய் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் முற்றாக சீர்குலைக்கப்படும் என்று சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட நிலைப்பாடுகள் பொய்யானவை என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய 3ஆம் கட்ட மீளாய்வினை வெற்றிகரமாக நிறைவு செய்தமையால் 4ஆம் கட்ட கடனுதவியாக $334 மில்லியன் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்ட மீளாய்வினை வெற்றிகரமாக நிறைவு செய்தமையால் 4ஆம் கட்ட கடனுதவியாக $334 மில்லியன் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் இந்த திட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என்றும் நாடு வன்முறையாக மாறும் என்றும் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறு இருப்பினும் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு இந்த வேலை திட்டத்தினை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் சென்றுள்ளதாகவும் அதன் பிரதிபலனாகவே 4ஆம் கட்ட கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வருமான வரி உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் திருத்தங்களை மேற்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் முற்றாக சீர்குலைக்கப்படும் என்றும் சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட நிலைப்பாடுகள் பொய்யானவை என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாகரை பிரதேசத்தில் வனவளத்துறை திணைக்களம் சேனை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மக்களின் குடிசைகளை எரித்து சொத்துக்களை அளித்து மிக மூர்க்கத்தனமாக தாக்கி விளைச்சல்களையும் களையும் எடுத்து சென்றுள்ள நிலையில் குறித்த திணைக்களத்துக்கு எதிராக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாகரை பிரதேசத்தில் வனவளத்துறை திணைக்களம் சேனை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மக்களின் குடிசைகளை எரித்து சொத்துக்களை அழித்து மிக மூர்க்கத்தனமாக தாக்கி விளைச்சல்களையும் எடுத்துச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் வனவளத்துறை திணைக்களத்திற்கு எதிராக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கோரிக்கை விடுத்தார். நாட்டின் சிறந்த நிலைபேறான தன்மைக்கு நீதித்துறையின் சுயாதீனம் அத்தியாவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வாகரை பிரதேசத்தில் வனவளத்துறை திணைக்களம் சேனை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மக்களின் குடிசைகளை எரித்து சொத்துக்களை அழித்து மிக மூர்க்கத்தனமாக தாக்கி சேனை பயிற்சிகளையும் எடுத்து சென்றுள்ள நிலையில் குறித்த
விடயம் தொடர்பில் நியாயம் கேட்க சென்றவர்கள் ஆயுத முனையில் மிரட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலாளருக்கும் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் வனவளத்துறை திணைக்களத்திற்கு எதிராக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் தம் வங்கியில் வைப்பு செய்த பணம் களவாடப்பட்டுள்ளதாகவும் அம்பிப்பட்டிய சுமணரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு மக்கள் வங்கி கிளைக்குள் கூச்சலிட்ட தேரர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் தாம் வங்கியில் வைப்பு செய்த பணம் களவாடப்பட்டுள்ளதாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். வங்கி அதிகாரிகள் மற்றும் வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடுந்தொனியில் திட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை தாக்குவதற்கு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் முயற்சித்த காணொளி வெளியாகியுள்ளது. அத்துடன் அரச வங்கிகளில் அப்பாவி பொதுமக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் இவ்வாறு பணம் கொள்ளையிடப்படுவது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வங்கிகளின் பிரதானிகள் வைப்பிலிட்ட பணம் களவாடப்படும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது வங்கிக் கணக்கில் வைப்பு செய்த பணம் எவ்வாறு வேறு ஒரு வங்கியின் வைப்பாளரது கணக்கில் வைப்பிலிடப்பட்டது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு நாட்டின் மத்திய வங்கியின் ஆளுநரும் நிதி அமைச்சரும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பணத்தை வழங்கினால் எந்தவிதமான பிரச்சனையுமின்றி தாங்கள் வங்கியை விட்டுச் செல்ல தயார் என தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்பொழுது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கையில் பல ஆண்டுகளாக தொடருந்து சாரதிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப தவறியதே தொடருந்து சேவைகள் குறைக்கப்படுவதற்கும் இடைநிறுத்தப்படுவதற்கும் முதன்மையான காரணம் என தொடருந்து சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் தொடருந்து சேவைகளின் செயல்பாட்டில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று ரயில்வே சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் சந்தன வியந்துவ தெரிவித்தார். இலங்கையில் முன்னர் ஒரு நாளைக்கு சுமார் 390 தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் இன்று 340 தொடருந்துகளாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 458 தொடருந்து சாரதிகளில் தற்போது 220 பேர் மட்டுமே இருப்பதாகவும் அதன்படி 238 சாரதிகள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆண்டுதோறும் சாரதிகள் தொடருந்து சேவையில் இணைக்கப்பட வேண்டிய நிலையில் 2005ஆம் ஆண்டு மற்றும் 2017ஆம் ஆண்டில் மட்டுமே கடைசியாக புதிய ஆட்சேர்ப்பு இடம்பெற்றதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் எதிர்காலத்தில் மேம்பட்ட தொடருந்து சேவையினை எதிர்பார்க்க முடியாது என்றும் தொடருந்து சாரதிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு வெளிநாடு செல்ல தடை, மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு. எரிபொருள் குறித்து வெளியான தகவல், இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் சீர்குலைக்கப்படும் என்பது பொய், அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு. அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுகின்றது, அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் சீற்றம். தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தம், சாரதிகளுக்கான பதவி வெற்றிடங்களே காரணம் என்கிறது தொடருந்து திணைக்களம். வனவளத்துறை திணைக்களத்திற்கு எதிராக விசாரணை வேண்டும், நாடாளுமன்றில் ஸ்ரீநாத் கோரிக்கை.
இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.